ஏனிமே டியூட்ஸ் நீங்கள் நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிமினி தொத்தக்கையோட எபிசோட் 6. ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோரியும் புரியும். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவாக்கோட சைல்டுஹுட் கட்டு காமிக்கிறாங்க. ஸோ எப்படி இவளுக்கு வந்து சவாக்கோவில் வந்து சதாக்கோன்னு நேம் மாறிச்சு அப்படின்ட்டு. ஸோ சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் எப்பயும் போல் கொஞ்சம் லோன்லியாக தான் இருப்பாள். ஆனால் பசங்க கூடலாம் விளையாடுவா. அப்போ விளாண்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவாக்கோ வரா. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக விளையாட்டு போயிட்டு இருக்கா. போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சவாக்கோக்கு பதிலாக சதாக்கோ அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்ட ஒரு பொண்ணு. சதாக்கோனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் சம்மந்தமாக, ஸோ பில்லி சுனி அந்த மாதிரி ஒரு ரிலேட்டடான ஒரு நேம் மாதிரி. ஸோ அதை வந்து சதாக்கோன்னு கூப்பிட்டதுனால என்ன சதாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இருந்து மிடில் ஸ்கூல்லேயே வந்து அதே மாதிரி தான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சதாக்கோனா அந்த பேர் ரிலேட்டடாக நேம் இல்லை. ஸோ அதனால் இது வந்து பேய் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுவா, பேயை பார்த்துருக்கா, அவளை வர வைப்பா, பேயெல்லாம் வர வைப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படியே ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பொய்யால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஃபுல் இது ஆகிட்டுருக்கு. என்னோடய ஃபுல் லைஃபே ஒரு மாதிரி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோஷிதா இவங்க ரெண்டு பேரை பற்றி தப்பாக பேசுவாங்க. இந்த பொண்ணு வந்து அப்படி பசங்க கூட வந்து டேட்டிங் போவாது இதெல்லாம் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து இவளுக்கு பொறுக்கல. போய் சொல்லாதீங்க, அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்க ரெண்டு பேருக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கசைகாயா வந்து வரான் கிளாஸுக்கு. அப்போ கேர்ள்ஸ் ரெஸ்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்குது. அப்போ என்னாச்சுன்னு கேட்குறான். இந்த மாதிரி கேர்ள்ஸ் யாரோ ஃபைட் பண்ணிருக்காங்க, ஆர்குமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். அதுக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து சவாக்கோ தான் ஸ்டார்ட் பண்ணது, யஷிதோ ஏனோ இவங்களோட ரூமர்ஸை பற்றி அவங்க பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு வந்து புரிஞ்சிருது சவாக்கோ வந்து அதுக்கு தான் வந்து பேசிகிட்டு இருப்பாள், அவளால் முடியும் அப்படின்னு நினச்சி வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யஷிதா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. சவாக்கோ தான் உங்களுக்காக அங்கே போராடிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே நான் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முன்னாடி போவாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் உன்னை அவங்கள பற்றி என்ன தெரியும், உன்னை விட எங்களுக்கு நல்லாவே தெரியும், யஷிதா என்ன வந்து எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு எதுவுமே சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோன்னா கீழே அப்படியே தள்ளி விட்டுருவா. அவங்க ரெண்டு பேரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இதுக்கெல்லாம் சொன்னது யார் தெரியுமா, நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பழியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சவாக்கோ மேலே போட்டுருவா. சவாக்கோ வந்து என்னது நான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பா. ஆமாம் நீ தான் சொன்ன அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை, நீ என்னை ஏமாத்துற, பிளைண்டாக போய் சொல்ல வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா சவாக்கோ வந்து சொல்லிட்டு இருப்பா. உடனே அவளோட நெஞ்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா காலை வச்சுட்டு எனக்கு தெரியும் நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்ட்டு, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, நீ அவங்க கூட க்ளோஸாக பழகிறதுக்கு கசேகையாக்கு தானே, நீ கொஞ்சம் தள்ளியே இரு, நீ திரும்பி என்ன பண்ணணும்னா அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பிரிஞ்சு நீ எப்பயும் போல் தனியாக இருக்கணும், தனியாக சைலண்ட்டாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும், நீ இந்த மாதிரி போகிறது வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவளால் பொறுக்க முடியாது. உடனே வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, காலை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா நாங்கள் ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்ட்ஸு, என்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஸ்கூலில் நான் ஸ்டார்டிங்லேருந்து வரும்போதும் எல்லாருமே என்னை அவாய்ட் பண்ணாங்க, எல்லாருமே என்கிட்ட பேசுறதுக்கு பயப்பட்டாங்க, ஆனால் எனக்காக அவங்க ரெண்டு பேரும் பயப்படாமல் என்கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து பேசுனது அவங்க மட்டும்தான். அவங்கள போய் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப அது விருப்பமே இல்லை, அவங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, நான் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் எல்லாத்துலேயுமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எனக்கு யாருமே கொடுத்ததில்ல, அவ்வளோ எனக்கு பிடிக்கும், எனக்கு அவங்க மேலே அவ்வளோ அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்க ரெண்டு பேர் யஷிதா அவங்க ரெண்டு பேர் பார்த்துருவாங்க. அன்றைக்கி வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு இருப்பாள்ல. ஸோ அது இல்லாமல் இவங்க தனியாக கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இல்லை உங்களுக்கு பிடிக்கிறத விட இன்னும் அதிகமாக சொல்ல வருவாள். ஆனால் அவங்க அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுட்டு போய் உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்கிறத விட ரொம்ப டீப்பான ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யஷிதா எனக்கு ரெண்டு பேர் வந்துருவாங்க, வந்து தள்ளி விட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுவா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவள் தான் அந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே யஷிதா என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை அவள் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கும் சவாக்கோ தானே பிரச்சனை, நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நாங்கள் தான் வருவோம், நீ என்ன நினைக்கிற எங்க கூட ஃபைட் பண்ணி நீ ஜெயிச்சிட முடியுமா, நான் மிடில் ஸ்கூலில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் நான் மிரட்டுவா. உடனே அவளுக்கு பார்த்தீங்கன்னா சவாக்கோ வந்து அவங்க கிளம்பும்போது கூப்பிட்டு இல்லை நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், இது எங்கள் தப்பு இல்லை, இந்த பொய்யெல்லாம் நான் பரப்பல, உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சிட்டே கிளம்புவா. அப்போ வந்து அவள் புரிஞ்சுக்கிட்டாளா, இப்போ வந்து அது தப்பெல்லாம் கிளியர் ஆகிடுச்சா, அப்போ அந்த பொய் வந்து நான் சொல்ல தானே கரெக்டாகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஹாப்பியாக இருப்பா. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் யஷிதா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புரியல, ஏன்னா ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஸோ அது வந்து பின்னாடி என்ன ப்ராப்ளம் ஆகும்னு அது ஸோ அது வரும். ஓகே இவங்க ரெண்டு பேர் தப்பாக நினச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து சொல்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கிறீங்களா, நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருப்பீங்களோ க்ளோஸாக இருப்பீங்களோ அந்த மாதிரி திரும்பி ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கிறீங்களா, எனக்கு அதுலேருந்து வர வழியே இல்லை, என்னால் திரும்பி அலோனாக இருக்க முடியாது, உங்க கூட பழகியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வந்து பார்த்தீங்கன்னா கசைகிட்ட வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் கோவமாக இருக்குன்னு கேட்கும்போது கரெக்டாக அந்த பொண்ணுங்க அப்புறம் வந்து வெளியே வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவான், இந்த மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி போய் சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சத்தம் போடுவான். உடனே அதில் அந்த பொண்ணு கேட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா பக்கத்தில் இருக்க பொண்ணுங்கலாம் இந்த பொய் இப்போ சவாக்கோ சொல்லியா, அப்போ சவாக்கோ நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுக்காகலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பேச ஆரம்பிப்பாங்க சவாக்கோ கிட்ட. சவாக்கோ இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். உள்ளே வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா, திரும்பி அவங்க கூட ரெண்டு பேர் கூட க்ளோஸ் ஆகணும், நான் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா.
அழுதுகிட்டே கேட்பா. அதுக்கப்புறம் அந்த இவன் என்ன சொல்லுவானா, யோஷிதா என்ன சொல்லுவானா, அப்படியே பக்கத்தில் வருவா. இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்லுவானா, உனக்கு இன்னும் புரியலையா, நாங்கள் எப்போ உன்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணமோ அப்பயே நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். நாங்கள் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம் சவாக்கோ. உன்னை ஃபீலிங்ஸ் புரியாமல் நீ ஒரு அப்பாவியாக இருக்க, உங்களை நான் தான் புரிஞ்சுக்கல, நாங்கள் தான் லூஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தாண்ட என்ன இருந்துட்டு என்ன பண்ணுவானா, அவளாலையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களை நான் கட்டி பிடிச்சிட்டு அழுவணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா பக்கத்தில் வந்து கட்டி பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் எப்பயும் போல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க கண்ணில் பாரு அவ்வளோ தண்ணி இவ்வளோ தண்ணின்ட்டுலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுவா. இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றிட்டீங்களா, இப்போ எனக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா சிரிப்பா. அந்த சிரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு அப்படியே ரொம்ப அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பொண்ணுங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க, பாரு எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட பின்சன்ஸை வந்து அங்கேருந்து வேகமாக ஓடிடுவான். என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை, பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் மாதிரி அப்படியே வந்துட்டு இருப்பான். ஏதோ ஃபைட்டாக இருக்கும், நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவங்க 3 பேரும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இது பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன் இது கூட உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிடுவாங்க. ஓ இதானா, நானும் ப்ராப்ளம் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே போங்க, இது கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி எல்லாம் கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கசியை வந்து அங்கே நின்றுட்டு இருப்பான், ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். நீ நினச்சது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அங்கேருந்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான். இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணோடனே உனக்கு ஒரு மாதிரி அப்படியே மைண்ட் செட் அப்படியே மாறும், ஒரு மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வரும், மிட் டேர்ம் எக்ஸாம் ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஓரளவு மார்க் அதிகமாக எடுத்திருப்பாங்க. எடுக்கிற பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்திருப்பாங்க. யாராகனா எல்லாமே சவாக்கோவா அவள் எடுத்து கொடுத்த நோட்ஸால் தான். ஸோ அது எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். அப்போ வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் ராமன் சாப்பிட போகிறோம் வரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ராமன் சாப்பிடுவா, நான் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமாம் போய் தான் ஆகணும், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பேர் கிளம்புவாங்க. கிளம்பும்போது உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து என்கிட்ட கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் சரி பரவாயில்ல நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. கசையை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் இவங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, இப்போ நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு நம்ம சவாக்கு திரும்பி பார்த்துட்டு சிரிப்பா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே அந்த ஃபீல்லே அப்படியே வாங்கிடுவான். இவனுக்கு ரொம்ப அப்படியே கொஞ்சம் ஃபீல் ஆகிடும். இவன் இந்த மாதிரி அடிக்கடி என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தானா எப்படி இவன் கூட நான் பழகிறது, இவன் கூட எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியாக உளறிட்டு இருப்பான். இன்சைட் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் போயிட்டு இருக்கும்போது நம்மளோட சவாக்கோட பழைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா கூப்பிட்டு இப்போ உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்களே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்கன்ட்டு இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. அப்புறம் நம்ம சவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, உனக்கு எங்களுக்கு பிடிக்குமா, அது எப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிக்கிறத விட ரொம்ப அதிகமாக அளவுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே விளையாட்டுத்தனமாக இருப்பா. அப்படியே ஜாலியாக அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே பேசிட்டு இருப்பாள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்த பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கசையை வந்து அங்கேருந்து பார்த்து சொல்லிட்டு இருந்தான், அவன் நம்மளே தான் மீன் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி வெறுப்பேற்றுற போய் பேசுகிற பொண்ணுங்க வந்து அவனுக்கு பிடிக்காது, ரொம்ப கெட்டத்தனமாக பேசிகிட்டு இருந்தான். அது கன்ஃபார்ம் யூகா கேட்டிருப்பா. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா யூகாங்கிற வந்து கசையை மேலே ரொம்ப க்ரஷ் வச்சிருக்கா. ஸோ அதனால தான் இந்த ஆர்கியூமெண்ட்டே நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ புரிஞ்சதில்ல சவகோ கிட்ட ஏன் ஃபைட் பண்ணான்ட்டு. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து அவள் அழுதுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து வேகமாக ஓடி போயிடுவான். இந்த வந்து புதுசாக எப்பயும் போல ஸ்பை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாள்ல. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணால் ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணால் கசிகாய்க்கு பிடிக்காதா, ஸோ அதை நம்ம திருத்திக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு புதுசாக என்ட்ரி கொடுப்பா. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 6 வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ கடைசி எபிசோடில் வந்து இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம சவாக்கோ இருக்கா. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்லாம் நடந்துகிட்டே இருக்குது மேஜிக்கலாக இந்த சீரீஸில். ஜஸ்ட் ஒரு எபிசோட் 6 வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது இருக்குது. ஸோ எபிசோட் 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து ரன் ஆகும். இது எப்படி போகுறது வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. பாய்.